மெட்ராஸ் மேட்னி வந்து அம், ஏன் ஃபர்ஸ்ட் இதை எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா வந்து நான் திரும்பி திரும்பி சொல்றது வந்து இது வந்து ஒரு சொல்லப்படாத கதை. உண்மையான ஹீரோ யாரு அப்படின்றத அந்த கொஷனுக்கு கண்டிப்பா ஆன்சர் வந்து தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஓயாத ஓட்டம் ஓடுறவங்க இருக்காங்கல்ல, நம்ம அம்மா அப்பா ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஹீரோ. அவங்களோட கதையை வந்து ஒரு தியேட்ரிக்கல் சப்ஜெக்டா ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ற நோக்கம் தான் இந்த படம். எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன சந்தோஷமா இருக்குன்னா, எல்லாருமே சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன படம், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், க்ரூவே புது க்ரூ. நாங்கள் வந்து ஈஸியாக காணாமல் போயிருக்கலாம், அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்பவே அதிகம். ஆனால் இந்த கதை வந்து ஒரு அர்த்தமுள்ள கதையா இருந்த காரணத்துக்காக பத்திரிகையாளர்கள் முக்கியமா எங்களுக்கு மீடியால இருந்து கிடைச்ச சப்போர்ட் இருக்குல்ல, கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த நான் யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தேன், சார் இந்த கதையை நான் சொல்லணும், ரொம்ப அர்த்தமுள்ளதா ஏதாச்சும் சொன்னா அந்த சுமையை எல்லாருமே தாங்கிப்பாங்கன்றத நான் என் ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னாரு, கண்டிப்பா உங்களுக்காக கூட ஓடுவோம் சார், இது நல்ல கதை அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி இப்போ ப்ரீவியூ ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய பேர் சின்ன சின்ன ரிவ்யூவர்ஸ் ஆகட்டும். இதில் வந்து சொன்ன இன்னொருத்தர் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடி இதை வந்து நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் தான் இதுக்கு ஆரம்ப புள்ளி, நான் வந்து ஆணித்தனமாக நம்புறேன். இதை நான் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி அதுக்கு.